அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான விரதமாகும். இதை பற்றிய முக்கிய தகவல்கள் இதோ. சஷ்டி விரதத்தின் நோக்கம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதன் உண்மையான பொருள், சஷ்டியில் விரதமிருந்தால் கருப்பையில், அதாவது குழந்தை பாக்கியத்தில் குழந்தை உருவாகும் என்பதாகும். குழந்தை வரம் வேண்டுவோர் மற்றும் தீராத நோய்கள் நீங்க முருகனை வேண்டி இந்த விரதத்தை மேற்கொள்கின்றனர். முக்கியமான சஷ்டி வகைகள். கந்த சஷ்டி, ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்பிறை சஷ்டி. இது மிக முக்கியமானது. சூரசம்ஹார விழா. மாத சஷ்டி, ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில் வரும் சஷ்டி திதி. விரதம் இருக்கும் முறை. அதிகாலை எழுதல். சஷ்டி என்று அதிகாலை நீராடி முருகனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். உணவு முறை. முழுமையாக உபவாசம் இருப்பது சிறந்தது. முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் உட்கொள்ளலாம். ஒருவேளை மட்டும் மதிய உணவு சைவம் சாப்பிட்டும் விரதமிருக்கலாம். வழிபாடு. நாள் முழுவதும் முருகனின் மந்திரங்களான ஓம் சரவணபவ என்பதை உச்சரிக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் படிப்பது மிகவும் விசேஷம். நிறைவு. அடுத்த நாள் காலையில் சப்தமி திதியில் முருகனை வழிபட்டு பாரணை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். விரதத்தின் பலன்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். நினைத்த காரியங்கள் கைகூடும். மன அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.